நமஸ்காரம். 1000 நாமங்கள் 1000 கதைகள் 387வது திருநாமம் வியவஸ்தானாய நமக. அசோகவனத்தில் அரக்கிகள் மத்தியில் ராமனை பிரிந்து துயருற்று இருக்கும் சீதையை கண்ட அனுமனின் நெஞ்சில் அலைமோதிய எண்ணங்களை வால்மீகி பகவான் சுந்தரகாண்டத்தில் படம் பிடித்து காட்டுகிறார். அன்யா குரு வினீதஸ்ய லக்ஷ்மணஸ்ய குரு பிரியா யதி சீதாபி துக்கார்த்தா காலோஹி துரதிக்ரமஹான். அன்னை மகாலட்சுமியின் வடிவமான இந்த சீதா தேவியே இப்படி துயரப்படுகிறாள் என்றால் காலம் யாராலும் வெல்ல முடியாதது என்பது மெய்யாகிவிட்டதே. உலகையே காக்கும் ராமன் லக்ஷ்மணன் ஆகிய இருவரும் உடனிருந்த போதும் இவள் அபகரிக்கப்பட்டிருக்கிறாள் என்றால் நிச்சயமாக தெய்வத்தை விட காலத்துக்கு வலிமை அதிகமாக இருக்குமோ என்று கருதி இவ்வாறு கூறுகிறார் ஹனுமன். மனிதர்களுக்கு தொடர்ச்சியான கஷ்டங்கள் வந்தால் நேரம் சரியில்லை, இது நமக்கு கஷ்ட காலம் என்று காலத்தை பற்றி சில வார்த்தைகள் சொல்லி புலம்புவதை நாம் பார்த்திருப்போம். 9 வித இலக்கண நூல்களை கசடர கற்ற மகா பண்டிதரான ஹனுமன் தான் கூறிய இவ்வார்த்தையை பற்றி மீண்டும் யோசித்து பார்த்தார். திவ்ய தம்பதியான திருமாலும் திருமகளும் கூட காலத்தின் வசத்துக்கு உட்பட்டவர்கள் என்று நாம் கருதிவிட்டோமே. ஆனால் வேதாந்திகளும் தெளிவாக இறைவனும் இறைவியும் காலத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் என்று கூறுகிறார்களே என்று யோசித்தார் ஹனுமன். மேலும் வெறும் கால வேறுபாட்டாலேயே துன்பமோ இன்பமோ வந்துவிடும் என்றால் நாம் செய்யும் நற்செயல்களுக்கு பலனே இல்லாமல் போய்விடும். நமது முன் வினைவுகளுக்கு, அதாவது பாப புண்ணியங்களுக்கு ஏற்றப்படித்தான் காலம் துன்பமோ இன்பமோ ஏற்படுத்துமே ஒழிய காலம் தானாகவே அவற்றை உண்டாக்காது என்றும் உணர்ந்தார் ஹனுமன். முன்வினைகளால் துன்பம் நேர்கிறது என்றாலும் திருமாலும் திருமகளும் முன் வினைகளுக்கு அப்பாற்பட்டவர்களாகவே உள்ளார்கள். அப்படி இருக்க சீதைக்கோ ராமனுக்கோ எப்படி துயரம் ஏற்படும்? உண்மையில் அவர்களுக்கு துக்கம் என்பதே கிடையாது. உலகை காக்க மனித வடிவம் எடுத்து வரும்போது மற்றவர்களுக்கு அவர்கள் மனிதர்கள் அல்லர் என்ற எண்ணம் தோன்றாமல் இருப்பதற்காக துன்பத்தால் நலிவது போலவும் இன்பத்தால் மகிழ்வது போலவும் நாடக நடிகர்கள் போல் அபிநயம் செய்கிறார்கள். அந்த அபிநயத்தால் நானும் மயங்கிவிட்டேன். அதனால்தான் சீதையின் துன்பத்தை கண்டு அதை காலத்தின் கோலம் என்று கூறிவிட்டேன். திருமாலும் திருமகளும் காலத்துக்கோ இன்ப துன்பங்களுக்கோ உட்பட்டவர்கள் அல்ல. காலத்தை தங்கள் வசத்தில் அவர்கள் கொண்டிருக்கின்றார்கள் என்று சமாதானம் சொல்லிக்கொண்டு தெளிந்தாராம் ஹனுமன். எனவே அவதார நிலையில் காலத்துக்கு வசப்பட்டவன் போல் இறைவன் தன்னை காட்டிக் கொள்ளுவது வெறும் நடிப்பே ஆகும். உலகை படைத்தல், அழித்தல் உள்ளிட்ட செயல்களை குறிப்பிட்ட காலத்தின் அடிப்படையில் இறைவன் செய்வதால் அந்த விஷயத்தில் காலத்துக்கு கட்டுப்படுகிறாரா இறைவன் என்ற கேள்வி எழலாம். இல்லை, நிச்சயமாக இல்லை. உலகை படைக்க ஒரு காலத்தை எதிர்பார்ப்பதும் அழிக்க ஒரு காலத்தை எதிர்பார்ப்பதும் கூட ஒரு விளையாட்டாகவே இறைவன் செய்கிறானே ஒழிய இறைவன் என்றுமே காலத்தின் வசத்தில் இருப்பவன் அல்லன். காலம்தான் அவனது கட்டுப்பாட்டில் உள்ளது. யதாயத்தம் ஜெகச்சக்ரம் காலசக்கரம் ச சாஸ்வதம் பாத்துவஸ்தத் பரம் சக்கரம் சக்கர ரூபஸ்ய சக்ரிணா என்று தேசிகன் கூறுவதற்கேற்ப காலச்சக்கரத்தை தனது கட்டுப்பாட்டில் திருமால் வைத்திருக்கிறார். நிமிடம், முகூர்த்தம், பகல் இரவு, வாரம், பட்சம், மாதம், ருது, அயனம், வருடம் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகள் கொண்ட கால தத்துவத்துக்கு ஆதாரமாக இருப்பவர் திருமால். காலத்துக்கு அப்பாற்பட்டவரான திருமாலின் அருளை பெற்றதால்தான் துருவனின் புகழ் காலம் கடந்து இன்றளவும் உலகில் நிலை பெற்றிருக்கின்றது. துருவ நட்சத்திரமாக அவன் காலாகாலத்துக்கும் ஒளி வீசிக் கொண்டிருக்கின்றான். காலத்துக்கு அடிப்படை ஆதாரமாக இருப்பதால் திருமால்
வியவஸ்தானக என்று பெயர் பெற்றிருக்கின்றார். அதுவே சஹஸ்ரநாமத்தின் 387வது திருநாமம். வியவஸ்தானாய நமக என்று தினமும் சொல்லி வரும் அன்பர்களுக்கு வாழ்வில் எந்நாளும் பொன்னாளாய் அமைய திருமால் அருள் புரிவார். நாராயண நாராயண.